Hi Hermes, today பார்க்க போகிறது ப்ரொஃபஸர் ஹஸ்பண்ட் ஹேட் மீ பார்ட் 4. ட்ரையாங் இப்போ ஆஃப்டர்நூனுக்கு மேலே காலேஜில் பர்மிஷன் கேட்டுட்டு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டாங்க. ரீசன் ட்ரையாங் பிளட் டொனேட் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டாங்க. எங்கள் அதர் ஹேண்ட் ட்ரையாங் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர போகிறாங்களோ அதே ஹாஸ்பிட்டலில் வைனும் சோனும் உட்காந்துட்ருக்காங்க. வைன் சோனுக்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு பயமாக இருக்குடி, நல்ல வேலை உன்னோட ஆன்ட்டி இங்கே ஒர்க் பண்ணுறாங்க, அதனால டாக்டர்கிட்ட பேசி நான் மேரேஜ் ஆன பொண்ணு, ஹஸ்பண்ட் வெளிநாட்டில் இருக்காங்க, சிங்கிளாக என்னால் குழந்தைய வளர்க்க முடியாது, ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் நான் பேபி பர்த் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் நல்லா பொய்ய சொல்லி நீ அபார்ஷன் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்ட, ரொம்ப தேங்க்ஸ். ஓ ஆன்ட்டி மட்டும் இங்கே இல்லை, கண்டிப்பாக எனக்கு அபார்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த டாக்டர் ஏதோ நல்லபடியாக அபார்ஷன் முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ தாண்டி எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இன்னும் எவ்வளோ நேரங்க நான் வெயிட் பண்ணணும்? கொஞ்சம் நேரம் நான் பெட்லேயாவது படுத்துருந்துருப்பேனே, எதுக்கு கூட்டிகிட்டு வந்து இங்கே உட்கார வச்சுருக்க அப்படின்னு சொல்கிறாங்க வைன் சோனுவை பார்த்து. அப்போ சோனு, ஏய் ஈவினிங் வரை நீ பெட் ரெஸ்ட் எடுக்கணும், அது உன்னோட ரூமை மோ போடுறதுக்காக போயிருக்காங்க க்ளீனர்ஸ், அவங்க வந்ததுக்கப்புறம் நீ ரூம்குள்ளே போய் படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சோனு. அப்பாடா, எனக்கு ஸ்டொமக்கெலாம் லைட்டாக பெயினாக இருக்குது, கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்கணும், ஈவினிங்குள்ளே இந்த பெயின் சரியாயிடும்ல அப்படின்னு சொல்கிறாங்க வைன் சோனுவை பார்த்து. எனக்கு தெரியாதுடி, நீ கவனமாக இருக்கணும், உன் பாட்டிமாவை விட்டு நீ எங்கிட்ட போக மாட்டா, எதுக்காக கிளப்பு கிப்புன்னு போய் தேவையில்லாத ஒன் நைட் ஸ்டாண்ட்லாம் பண்ணிக்கிட்டு மாட்டிக்கிற, அப்படியே பண்ணியிருந்தாலும் கவனமாக இருக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. கவனமாக எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க வைன். யோ பெர்த் கண்ட்ரோல் பில்லுன்னு ஒன்று விற்குதில்ல, அதை வாங்கி போட்டுக்கிட்டா தான் என்ன உனக்கு, இப்படி ஒன்று நடந்து போயிடுச்சு, இது ஒரு ஆக்சிடெண்ட், டக்குன்னு ஒரு பார்மசியில் போய் வாங்கிக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க சோனு. ஐயோ இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். அப்படி தெரியும்டி, இதெல்லாம் எனக்கு தெரியாதா, என்னோட அக்காலாம் இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்காங்க, 2-3 பாக்ஸே வாங்கி வச்சுருக்காங்க, அவங்க ஹஸ்பண்ட் கூட அப்படி இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி வாங்கி போட்டுப்பாங்க, அதனால எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓஹோ சரி சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க வைன். இங்கே பாரு, இதுக்கப்புறம் இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனையாகி என்னை கூப்பிட்டா உன்னை கொன்றுவேன், கவனம், இந்த ஆன்ட்டி போட்டு கொடுத்தாலும் கொடுத்துடுவாங்க, பொல்லாத ஆள், நீ அமௌண்ட்டு கொடுத்த அந்த காசை அடித்து தான் ஆன்ட்டியோட வாயை நான் மூடணும், நீ கவனமாக இருந்துக்க, இதுக்கப்புறம் கிளப்புக்கு இப்பெல்லாம் போகக்கூடாது, பெரிய தப்பு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க வைனோட ஃப்ரெண்ட்ஸ் சோனு. அந்த டைமில் க்ளீன் பண்ணுற லேடி வெளியில் இங்கே பாருங்க பாப்பா, 2 பேரும் உள்ளே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் அப்போ டக்குன்னு அந்த ஆன்ட்டியை பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு எகெயின் ரூம்குள்ளே போய் அமைதியாக படுத்துட்டாங்க. சோனு இப்போ கேன்டீனில் போய் காஃபி ஏதாவது வாங்கி குடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரூமில் இருந்து வெளியில் போகிறாங்க. அந்த டைமில் சோனுவோட ஆன்ட்டி இப்போ ஆப்போசிட்லேருந்து நடந்து வந்துட்டுருக்காங்க. சோனுவை பார்த்ததும் சோனு அப்படின்னு ஷவுட் பண்ணுறாங்க. சோனு டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு என்ன ஆண்டி அப்படின்னு கேட்குறாங்க. இந்தா அந்த பொண்ணோட ஸ்கேன் ரிப்போர்ட் அப்படின்னு சோனுவோட ஹேண்ட்ஸில் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. சோனு அந்த ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்துட்டு இது எதுக்கு தேவைப்பட போகுது இனிமே அப்படின்னு சொல்லிவிட்டு சைடில் இருக்க சேரில் அப்படியே தூக்கி போட்டுட்டு கேன்டீன் கிளம்பிட்டாங்க. சோனு ஒரு ரிப்போர்ட்டை வாங்கி சைடில் தூக்கி போட்டுட்டு கேன்டீன் சைடு கிளம்புனதை ஆப்போசிட் சேரில் பிளட் டொனேட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க ட்ரையாங் நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. என்னது இது, சோனு மார்னிங்கே லீவ் வேணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணிவிட்டு மேரேஜுக்கு போகிறேன்ல சொன்னான், ஹாஸ்பிட்டல் வந்திருக்க அந்த பொண்ணு, என்னது இது, ஏதோ ஒரு ரிப்போர்ட்டுன்னு சொல்லி ஒரு லேடி கையில் கொடுத்துட்டு போனாங்க ஒரு சிஸ்டர், அதை வாங்கி அசால்ட்டாக தூக்கி போட்டுட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பிளட் எடுக்கிறதுக்காக வெஸ்ட்டில் நீடில் போட்டிருப்பாங்க ட்ரையாங்க்கு. அந்த நீடில் எடுத்ததும் அந்த இடத்துல காட்டன் வச்சு அழுத்தியிருப்பாங்க, அதை தான் அப்படியே அழுத்தி பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க ட்ரையாங். ஃபியூ மினிட்ஸ் ஆகுது, அந்த காட்டன் எடுத்து டஸ்ட்பினில் போட்டுட்டு கிடுகிடுன்னு போக்கி அந்த ரிப்போர்ட்டை எடுத்து பார்க்குறாங்க. எடுக்கும்போதே தெரிஞ்சிடுச்சு ரிப்போர்ட் ஃபைல் அப்படின்னு. ரிப்போர்ட் மாதிரி இருக்குது, அசால்ட்டாக தூக்கி போட்டுட்டு போகிறான் அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பயங்கரமான ஷாக் ட்ரையாங்க்கு. ரீசன் கிம் வைனு நேம் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கு, கீழே ஹஸ்பண்ட் நேம் அப்படின்னு கிம் ட்ரையாங் அப்படின்னு அதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஒன்றுமே புரியலை ட்ரையாங்க்கு, உயிரே போகணும் இருக்குது.
ஐயோ என்ன, என் பொண்டாட்டியோட பேரும் என்னோட பேரும் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாங்க. பேக் சைடில் 6 வீக் ப்ரெக்னென்ட்டுக்கான ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்குது. அப்படியே எடுத்து பார்க்குறாங்க அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை. ஒன்றுமே புரியல டேயாங்க்கு. என்னது இது அப்படின்னு உடனே தன்னோட செல்ஃபோன் எடுத்து வைனுக்கு கால் பண்ணுறாங்க டேயாங். வைன் எந்த லக்கில் டேயாங் நின்றுட்டுருக்காங்களோ அந்த சைடில் இருக்க ரூமில் தான் படுத்திருக்காங்க. வைனுக்கு கால் பண்ணதும் வைன் வந்து டக்குன்னு ஃபோன் அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்கிறாங்க. டேயாங்க்கு ஒன்றும் புரியலை. வைன் எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. வைன் பதறி போயிட்டாங்க. மெதுவாக எழுந்து உட்காந்து நான் காலேஜில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. காலேஜில் காலேஜ் எப்போ விடுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. காலேஜில் இன்றைக்கி எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது, 6:30க்கு தான் விடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வைன். சரி அம்மோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. ஒருவேளை தங்களோட நேம்லேயே யாரோ ஒரு கப்பல் இருக்காங்க போல். ஆனால் சோனு எதுக்காக இந்த ரிப்போர்ட்டை வாங்கி தூக்கி போட்டுட்டு போனா அப்படின்னு குழம்பி போய் நின்றுட்டுருக்காங்க. அந்த டைமில் டேயாங் நின்றுக்கிட்டு இருக்கதை கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாத சோனு அழகாக கேன்டீன் போயிட்டு எகெயின் வைனோட ரூம்குள்ளே தான் போகிறதுக்காக நடந்து வந்துட்டுருக்காங்க. சோனுவை பார்த்ததும் டேயாங் அப்படியே நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு நிற்கிறாங்க. சோனு அழகாக டேயாங்கை க்ராஸ் பண்ணி அழகாக ரூம் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வைன்கிட்ட போயிட்டாங்க. சோனு உள்ளே போன நெக்ஸ்ட்டு செகண்டே டேயாங் எகெயின் அந்த ரூமை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே வந்துட்டாங்க. கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலை டேயாங் ரூம்குள்ளே வருவாங்க அப்படின்னு வைனும் சோனுவும். வைன் வந்து யார் எகெயின் டோரை ஓப்பன் பண்ணுறதுன்னு சைடில் திரும்பி பார்க்குறாங்க. உயிரே போயிடுச்சு வைனுக்கு. ஐயோ என்னது இது அப்படின்னு பதறி போக்கி அப்படியே தன்னோட லோயர் அப்டமனில் ஹேண்ட்ஸை வச்சுக்கிட்டு மெதுவாக எழுந்து நிற்கிறாங்க. டேயாங்க்கு நல்லா தெரியுது வைன் எதுக்காக இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு. ஆனால் ஏன்னு தெரியல, வைன் இப்படி ஸ்டொமக்கை ரப் பண்ணிட்டு நிற்கிறத பார்க்கும்போது டேயாங்க்கு மனசுக்கு ஏதோ ஒரு மாதிரி குழப்பமாகவும் பாரமாகவும் இருக்குது. ஏதோ தன்னோட ஒய்ஃப் ஆப்போசிட்டில் நின்று ஏதோ அவங்களுக்கும் தன்னோட குழந்தைக்கும் பிரச்சனையான மாதிரி மனசுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. ஏன்னா தன்னோட குழந்த தனக்கிட்ட வரணும்னு ரொம்ப ஆசையாக இருந்திருப்பாங்க டேயாங். அந்த உணர்வு ஏதோ ஒரு பாரத்தை ஏற்படுத்துது டேயாங்க்கு. ஆனாலும் ஆப்போசிட்டில் இருக்கிறது தன்னோட ஒய்ஃப் கிடையாது, தன்னோட ஒய்ஃப் நேமில் இருக்கிற பொண்ணு அப்படிங்கிற நினப்பில் டேயாங் அமைதியாக வைன் எதுக்காக இங்கே வந்திருக்காங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. ரீசன் ஏன்னா ரிப்போர்ட்டில் கிம் வைன் அப்படின்னு எழுதியிருக்கு. டேயாங் ஒரு ஃபயர் ஐஸில் வைன்கிட்ட போகி நின்று வைன் எதுக்காக இங்கே வந்த, ஏ சோனு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அதட்டுறாங்க. சார் இவளுக்கு உடம்பு சரியில்லை, இது லூஸ் மோஷன் ரொம்ப வெடன்னு வந்துடுச்சுன்னு சொன்னான், அதான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க சோனு. ஓங்கி ஒரு ஸ்லாப். அப்பா எதுக்கு சார் அடிச்சிங்க அப்படின்னு அழுகுறாங்க சோனு. எட்டிப்போ ஏ வயான், நீ லீவ் வைன் தானே, கிம் வைன் இதில் நோட்டீஸ் பண்ணியிருக்கு. எல்லாத்துக்கும் மேலே நீ தானே இந்த ரிப்போர்ட்டுக்கு சொந்தக்காரி, சொல்லு மேரேஜ் ஆகிடுச்சா உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க வைன். அப்புறம் என்னடி இது கீழே நடிக்கும் தாங்கன்னு போட்டிருக்க, என்னது இது அப்படின்னு அதட்டுறாங்க. உயிரே போயிடுச்சு சோனுவுக்கும் வைனுக்கும். அது என்னோட்டு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க வைன். அந்த டைமில் சோனுவோட ஆன்ட்டி ரூமை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே வந்துட்டாங்க. ஹலோ மிஸ்டர் கிம் டேயாங், இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் தான் அந்த பொண்ணோட ஹஸ்பண்டா அப்படின்னு கேட்குறாங்க. உயிரே போயிடுச்சு டேயாங்க்கு. எதுவுமே பேச முடியல. இல்லை அப்படின்னு சொல்ல வர்றதுக்குள்ளே நீங்கள் ஃபாரினில் இருந்ததால் சொல்லிக்கிட்டு இருந்தா அந்த பொண்ணு. எப்போ வந்தீங்க, பிளட் கொடுத்துட்டு வந்து இங்கே நின்றுட்டுருக்கீங்க, 3 month ப்ரெக்னென்ட். நீங்கள் ஃபாரினில் இருக்கிறதுனால என்னால் குழந்தைய சிங்கிளாக வளர்க்க முடியாது. என் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிட்டேன், வேணும்னா வீடியோ கால் கூட பண்ணி கொடுக்குறேன், பேசிக்கோங்க. ஸோ எனக்கு அபார்ட் பண்ணி விடுங்கன்னு டாக்டர்கிட்ட வந்து பேசினேன் அந்த பொண்ணு. நான் தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணி என் டாக்டர்கிட்ட பேசி அபார்ஷன் பண்ணி விட சொன்னேன். அபார்ஷன் ஆகிடுச்சு. நீங்கள் விஷயம் தெரிஞ்சு தான் பார்க்க வந்திருக்கீங்களா? என்னங்க நீங்கள் ஃபஸ்ட்டு பேபி,
அபார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒயினுக்கு ஸ்டொமக் பெயின் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்களா, அதுக்காக இன்ஜெக்ஷன் போட வர்றாங்க அந்த நர்ஸ். சோலே லெஃப்ட் ஆன மாதிரி இருக்குது டேங்க்கு. அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு ஒயினை முறைச்சி பார்த்துட்ருக்காங்க. ஐயோ என்னது இது, ஐயோ நான் என்ன பண்ணுவேன், நல்லா என் ப்ரொஃபஸர்கிட்ட இந்த பொம்பளை போட்டு கொடுத்துட்டா, ஐயோ ஒளியட்டும், இவன் செத்து தொலைய என்னைய மாட்டி விட்டுட்டா போச்சு அப்படின்னு மனசுக்குள்ளேயே அழுதுகிட்டு நின்றுட்டுருக்காங்க ஒயின். எதுவுமே பேசலட்டே அவங்க அமைதியாக நிற்கிறாங்க. நர்ஸ் அங்கேருந்து கிளம்புன நெக்ஸ்ட்டு செகண்டே கிடுன்னு போய் அந்த ரூம் டோரை உள்பக்கமாக லாக் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஃபியூரியஸ் ஸ்டெப்பில் ஒயின்கிட்ட வர்றாங்க. சார், நான் வந்து கல்யாணம் ஆகாத பொண்ணு, ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு கிளப்புக்கு போனேன். அங்கே தெரியாத நம்ம ஒரு 1 night stand நடந்து போயிடுச்சு. நான் கல்யாணம் ஆகாத பொண்ணு, ஸ்டொமக்கில் குழந்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, அதனால அபார்ஷன் பண்ணுறதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 சீக்ஸ்லேயும் பழமாக அடி போட்டு விட்டுட்டாங்க டேயாங். உண்மையிலே கிடுக்குன்னு வந்துடுச்சு ஒயினுக்கு. பொத்தனை உட்காந்துட்டாங்க பெட்டில். அப்படியே ஒயினோட ஹேரை பிடிச்சி தூக்கிட்டாங்க. நீ என்னமோ பண்ணி கெட்டு ஒளி, எதுக்காகடி என்னோட நேமை ஹஸ்பண்ட்னு போட்டு வச்சுருக்க? ஐயோ இது என் ஃபேமிலிக்கு தெரிஞ்சால் என்னாகும் தெரியுமா? கிம் டேயாங்னு போட்டு வச்சுருக்க அந்த லேடி நான் உன் ஹஸ்பண்ட்டு எனக்கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு போகிறாங்க. என்ன பண்ணி வச்சுருக்க நீ? கல்யாணம் ஆகாத பொண்ணு நீ ஒரு ப்ரொஃபஸரோட நேமை யூஸ் பண்ணுவியா நீ அப்படின்னு அதட்டுறாங்க. நீங்கள் இல்லை, அது நான் 1 night stand பண்ணேன்னா அந்த ஆள் பேர் கிம் டேயாங் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்கைன்னு ஒரு ஸ்லாப் கொடுக்குறாங்க டேயாங். உண்மையிலேயே டியரப் ஆகிடுச்சு ஐஸெல்லாம் வயனுக்கு. சத்தியம்மா அவர் பேர் கிம் டேயாங் தான், என்னை டச் பண்ணவர் பேர். நான் என்ன பண்ணுறது, அதான் அபார்ஷன் பண்ணிட்டேன், யார்கிட்டையும் சொல்லாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வாயினை அப்படியே டேங்கோட நீசை பிடிச்சிக்கிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. டேங்க்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஏண்டா அந்த ரூம்குள்ளே வந்தோன்னு தோணுது டேங்க்கு. ஏய் எழுந்திரி, சி எழுந்திரி, பிள்ளைய பாரு பிள்ளைய, ஒன்றை விட திருட்டு வேலை பிடிச்சவ இந்த சோனு. 2 பேரும் ஒன்றும் புரியாதவங்க, விவரம் தெரியாமல் இப்படி தெரியுறீங்க நினச்சிக்கிட்டு இருந்தா அத்தனை திருட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு இப்படி இருக்கீங்களா முட்டாளுங்களா? எந்திரடி முதல்ல, என் காலை தொடாத. ஐயோ உன்னையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா? என் பொண்டாட்டி மாதிரி ஒருத்தி இந்த உலகத்திலே கிடையாது. அப்படி ஒரு நல்ல பொண்ணு என் ஒய்ஃபு. ஆனால் நீங்கள் 2 பேரும் என் ஒய்ஃப் வயசில் இருந்துக்கிட்டு இவ்வளவு அழிச்சாட்டியம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? டேமட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேங் அப்படியே அந்த ஃபைலை சைடில் தூக்கி போட்டுட்டு கிடுகிடுன்னு அந்த ரூமை விட்டு வெளியில் போயிட்டாங்க. வைனும் சோனுவும் உறைஞ்சி போயிட்டாங்க ஸ்பாட்டில். புரிஞ்சு வீட்டில் எதுவும் சொல்லி கொடுத்துருவானான்னு தெரியலையே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ அந்த போய் பிடிக்கணும், அவ்வளோ ஆச்சு, அந்த பிடிச்சி நிறுத்துடி அப்படின்னு அழுகிறாங்க வைன். சோனு கிடுகிடுன்னு டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வெளியில் ஓடுறாங்க. அதுக்குள்ளே டேயாங் கேரிடோரை க்ராஸ் பண்ணி திரும்ப போகிறாங்க. சார், ஐயோ சார் நில்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே சோனு குடுக்குடுன்னு மிஸ்டர் கிம்மை நோக்கி ஓடுறாங்க. அப்போ டேயாங் சோனுவோட சவுண்டை கேட்டுட்டு அப்படியே நின்றுட்டு திரும்பி பார்க்குறாங்க. அதுக்குள்ளே வைனுமே ரூமை விட்டு வெளியில் வந்துட்டாங்க. ஐயோ நில்லுங்க ப்ளீஸ் போகாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே டேங்கிட்ட தான் வர்றாங்க. டேங் அப்படியே தன்னோட ஹேண்ட்ஸை பேன் பேக்கெட்டில் வச்சுக்கிட்டே அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாங்க. சார் நெல்லுங்க ப்ளீஸ் அப்படின்னு தன்னோட ரைட் ஹேண்டை ஸ்டொமக்கில் வச்சுக்கிட்டு நடக்கவே முடியாமல் மெல்ல மெல்ல நடந்து வைன் போகிறாங்க. வைன் வர்ற ஸ்டேட்டை பார்க்கும்போது கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. டேங்க்கு எதுவுமே பேசலை, இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு அப்படியே சோனுக்கிட்ட போகிறாங்க. அதுக்குள்ளே வைன் சோனுக்கிட்ட வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள், இது ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணக்கூடாது. அப்படியே பண்ணி கெட்டு ஒழிஞ்சாலும் என்னோட நேமை யூஸ் பண்ணக்கூடாது. காட் இட் அப்படின்னு சொல்கிறாங்க டேயாங். யூஸ் பண்ண மாட்டோம், எங்கள் வீட்டில் எதுவும் சொல்லி கொடுத்துடாதீங்க சார் ப்ளீஸ் அப்படின்னு அழுகிறாங்க வைன். சொல்லிக் கொடுக்க மாட்டேன், இது எனக்கு தேவையில்லாத வேலை, அதனால் நான் அந்த வேலையை பண்ணவே மாட்டேன். ஒழுக்கமாக இனிமேல் ஏதாவது வாழப்பாரு. இந்த மாதிரி கிளப்புக்கு போகிறது, 1 night stand பண்ணுறது, இந்த மாதிரி அசிங்கமான வேலைகளை உன் வயசுக்கு நீ பார்க்கக்கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க டேயாங். புரிஞ்சுது நல்லா புரிஞ்சுது, இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்.
ஆக்சிடெண்ட்டில் தான் அந்த மாதிரி நடந்துடுச்சு, ப்ராமிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். யாங்க அதுக்கப்புறம் அங்கே நிற்கவே இல்லை, அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. திரும்பி கூட பார்க்கல வைனை. வைன் அப்படியே ஃப்ளோரில் உட்காந்துட்டாங்க. ஐயோ ஐயோ, யாருக்கும் தெரியாமல் இதை பண்ணி முடிக்கணும்னு பார்த்தா நல்லா போய் மாட்டிக்கிட்டேன். ஐயோ போச்சு, எல்லாம் போச்சு, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அழுகுறாங்க சோனுவை ஹக் பண்ணிக்கிட்டு. விர்ரி அந்த ஆள் ஒன்றும் பண்ண மாட்டார் விடத்தில், வா ஒரு 3 hours இன்னும் இருக்குது, வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு 6 o'clock போல் இங்கேருந்து நேராக வீட்டுக்கு கிளம்பிடலாம் வா அப்படின்னு சொல்லி சோனு வைனை சமாதானப்படுத்தி அழகாக அவங்க ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. வைன் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வீட்டு முன்னாடி தான் நின்றுட்டுருக்காங்க. ரொம்ப பதட்டமாக இருக்குது வைனுக்கு. காலிங் பெல்லை கிளிக் பண்ணுறாங்க. பாட்டிமா டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஏ வைனே, மணி எத்தனை தெரியுமா? 7:30 மணி ஆகுது. இவ்வளவு நேரமாக உனக்கு கோச்சிங் கிளாஸ் வச்சுக்கிட்டு இருந்தானுங்க. இன்னும் நீ ஒரு 5 நிமிஷம் லேட் பண்ணியிருந்த, நான் டேங்க்கு கால் பண்ணியிருப்பேன், காலேஜில் போய் உன்னை பார்க்க சொல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அப்பா, நல்ல வேளை வந்துட்டேன் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு, இல்லை பாட்டிமா, எனக்கு ஸ்டொமக் பெயின், நடக்கவே முடியலை, மெல்ல நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன், அதுதான், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஒரு 4-5 நாளைக்கு, எனக்கு ஸ்டொமக்லாம் ஒரு மாதிரி இருக்குது, நடந்து போங்க, எனக்கு சாப்பாடு எதுவும் வேணாம், நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு டல்லான பேல் ஃபேஸில் வைன் அங்கேருந்து நடந்து மெதுவாக அப்ஸ்டேர்ஸ் போகிறாங்க. பாட்டிமா வைனை கவனிச்சுக்கிட்டே இருந்துட்டு, ஏன் என்ன நடது, ஒரு மாதிரி நடந்து போகிறான், என்னாச்சு இவளுக்கு? அம்மோ என் தங்கமே, ஓம தண்ணி வச்சு தரட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் வேணாம், என்னை ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வைன் அமைதியாக கிளம்பிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு 10 days பாஸ் ஆகுது. டேங்கோட அண்ணா ஜூனுக்கு இன்றைக்கி மேரேஜ். வைன் இப்போ அபார்ஷன் பண்ணி இப்போ கொஞ்சம் நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனால் யாருக்கும் தெரியாது இல்லையா? ஸோ ஒன்றுமே நடக்காத மாதிரி அவ்வளோ பெரிய விஷயத்தையும் மறைச்சிட்டு இப்போ ஜூனோட மேரேஜில் அழகாக ஒரு ஷாலில் தன்னோட ஃபேஸை கவர் பண்ணிக்கிட்டு அப்படியே மினி பக்கத்தில் நின்றுட்டுருக்காங்க. மினியோட பொண்ணு வைனை பார்த்துட்டு, நான் சித்திக்கிட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வைன் அழகாக தூக்கி அப்படியே ஹிப்பில் உட்கார வச்சுக்கிட்டு, என் செல்லக்குட்டி எனக்கிட்ட தான் இருப்பியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஏன் முகத்தை மூடி வச்சுருக்கீங்க, ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த குழந்த. அச்சோ, இப்போ ஓப்பன் பண்ணக்கூடாது சொல்லும், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சதும் நான் உனக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் என் ஃபேஸை, ஓகே? இல்லாட்டி தனியாக என் ரூம்குள்ளே வரும்போது நான் உனக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ எல்லாம் என்னை யாராவது பார்த்தாங்கன்னா போச்சு தொலைச்சி கட்டிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வைன். அப்போ குழந்த பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு, மம்மி இங்கே பார்த்தீங்களா, சிட்டி விட்டு ஷாலில் கிளிட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு அதை தொட்டு பார்க்குறாங்க. அப்போ மினி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, இங்கே வா அம்மோ அப்படின்னு சொல்லி தூக்கிக்கிட்டு, நான் உன்னை டேடிக்கிட்ட கொடுக்குறேன், டேடிக்கிட்ட நீ இருக்கணும், ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு சுகா கிட்ட கிளம்பிட்டாங்க மினி. வைனுக்கு கண்ணும் தெரியலை, ஒன்றும் தெரியலை. ஐயா என் புருஷங்காரங்க எங்கேயாவது இருப்பான்னு சொல்லிவிட்டு என் மூஞ்சியில் முக்காடை போட்டு விட்டாங்க. இன்னும் 7-8 பொண்ணுங்க முக்காடு போட்டுக்கிட்டு தான் நிற்கிதுங்க போல். இது ஒரு பழக்க வழக்கம், இதெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க வைன். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. நைட்டு இப்போ டியாங் வைன் 2 பேரும் ஒரு ஹாட்டான மேக்கப் செக்ஷனில் இருக்காங்க. வைன் டியாங்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு இப்போ குழந்த வேண்டாம், நான் லேட்டாக குழந்த பெற்றுக்கிறேனே ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே பாரு வைன், உனக்கும் எனக்கும் என் அண்ணாவுக்கு முன்னாடியே மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு சீக்கிரம் குழந்த பிறக்கணும், புரிஞ்சுக்கோ. எங்களோட வழக்கப்படி ஃபஸ்ட்டு குழந்த பிறந்தா அது பெரிய அதிர்ஷ்டம். அது பொண்ணு பையன் அதெல்லாம் நாங்கள் கவலைப்பட மாட்டோம். குழந்தைன்னு ஒன்று பிறக்கணும். அட்லீஸ்ட் நீ 1 yearக்குள்ளே ப்ரெக்னென்ட் ஆகுது இருக்கணும் பேபி, புரிஞ்சுக்கோ டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு டியாங் வைன் கூட ஒரு ஹாப்பி மூமெண்ட்டில் இருக்காங்க. வைன் அப்போ எதுவுமே பேசலை. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தான் பில்ஸ் இப்போ வாங்கி வச்சுருக்கேனே, மார்னிங் எழுந்து போட்டுப்பேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இனிமேல். இது முதலையே எனக்கு தெரிஞ்சிருந்தா என்னோட பேபியை நான் தேவையே இல்லாமல் அபார்ட் பண்ணியிருக்க மாட்டேன். அட்லீஸ்ட் நான் காலேஜ் முடிச்சிருக்கணும். படிச்சுக்கிட்டு இருக்கும்போது யாராவது ஸ்டொமக்கை தள்ளிக்கிட்டு திரிவாங்களா? இவர் ப்ரொஃபஸராக வேறு முட்டாள். இந்த ஆளுக்கு குழந்தை பெற்று கொடுக்கணும்னா நான் இவ்வளோ சின்ன வயசில் குழந்தை பெற்றுக்கணுமா? ஆளை பாரு ஆளை அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு டியாங் கூட ஒரு லவ்லி மூமெண்ட்டில் இருக்காங்க வைன். இந்த மாதிரி ஒரு 6 month பாஸ் ஆகிடுச்சு. டியாங் இப்போ
தன்னோட கிளாஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. வைன் நல்லா கால் மேலே கால் போட்டுட்டு ரொம்ப கோஷியாக உட்காந்துட்ருக்காங்க சோனுக்கிட்ட பேசிக்கிட்டு. டேங்க்கு என்னைக்கு வைனை வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்தாங்களோ அன்னையிலேருந்து வைன் மேலே பயங்கர கடுப்பு. சுத்தமாக பிடிக்கல வைனை. ஒரு கெட்ட பொண்ணுனே மனசுக்குள்ளே பதிய வச்சுட்டாங்க. வைன் போய் போர்டை ரப் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. டக்குன்னு வைன் நிமிர்ந்து உட்காந்து ஓகே சார் அப்படின்னு சொல்லிவிட்டு வேகமாக தன்னோட சேர்லேருந்து எழுந்து அழகா ஸ்டெப்ஸில் ஏறி டேங்கோட பெஞ்ச் கிட்டே போய் டஸ்டர் எடுத்து போர்டு கிட்டே போகிறாங்க. டேங் அப்போ சைடில் அவங்களோட சாக் கீழே விழுந்திருக்குமா, அது உருண்டு ஸ்டேஜுக்கு கீழே விழுந்துடுச்சு. ஸோ டேங் வைனை கூப்பிட்டு வைனா அந்த சாக்கை எடுத்து கொடுட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிவிட்டு வைன் அப்படியே சைடில் திரும்பி ஸ்டெப்லேருந்து கீழே இறங்கி அந்த சாக் பீஸை கையில் எடுத்துகிட்டு திரும்புகிறாங்க. வைன் ரொம்பவே ஒரு ஷார்ட்டான ஷார்ட்ஸும் ஷோல்டர்லெஸ் டாப்பும் போட்டிருப்பாங்க. வைனோட தைஸ் எல்லாம் நல்லாவே விசிபிளாக தெரியுது. அதே மாதிரி ஷோல்டர் அப்பர் ஜஸ்டெல்லாம் கூட கீழே குமியும் போது நல்லா விசிபிள் ஆகுது. டேங் வந்து அந்த சாக் பீஸை எடுக்கும்போது நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்களா, ஒரு மாதிரி ஆயிடுச்சு டேங்க்கு. ஐயா எப்படி ட்ரெஸ் பண்ணி வந்திருக்கா அந்த பொண்ணு, குமுஞ்சா இப்படி இருக்கே ஐயா அப்படின்னு டக்குன்னு அந்த சைடு திரும்பிக்கிட்டாங்க. அப்போ வைன் அப்படியே எடுத்துகிட்டு வந்து அந்த சாக் பீஸை டேங்கிட்ட கொடுத்துட்டு எகெயின் டெஸ்கில் வச்ச டஸ்டர் எடுத்துக்கிட்டு திரும்புகிறாங்க. டேங் அப்போ எழுந்து நின்று ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் கிளாஸ் ஒர்க் நோட் எடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே சாக் பீஸ் எடுத்துகிட்டு அப்படியே தன்னோட புக்கில் ஒரு கிளான்ஸ் அந்த சம்ஸோட கொஷின்ஸை பார்த்துட்டு அப்படியே திரும்புகிறாங்க போர்ட் கிட்டே போகிறதுக்கு. வைன் வேகமாக ரப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிளாக் போர்டை. டேங் பிளாக் போர்டு கிட்டே போகிறதுக்கும் வைன் ரப் பண்ணிட்டு திரும்புறதுக்கும் கரெக்டாக இருக்குது. வைன் வந்து ஒரு ஹேண்ட்ஸை தூக்கி தான் ரப் பண்ணிட்டு திரும்புகிறாங்களா, அப்போ அவங்களோட ஷார்ட் டாப்ஸ் லைட்டாக மேலே தூக்கியிருக்கும். ஸோ வைனோட ஸ்டொமக்கில் நேவிலுக்கு கொஞ்சம் மேலே ஒரு மோல்டு இருக்கிறத நோட்டீஸ் பண்ணிட்டாங்க டேங். ஐயோ அப்படின்னு திக்குன்னு இருக்கு டேங்க்கு. வைன் அப்போ நடந்து வரும்போதே அவங்களோட ஷார்ட்ஸும் லைட்டாக மேலே ஏறி கீழே இறங்குது. வைனோட லெஃப்ட் ஹேண்ட் தைஸ்லையும் ஒரு மோல்டு இருக்கிறத நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. உயிரே போகணும் இருக்குது டேங்க்கு. ஏன்னா அப்படியே வைனுக்கும் இந்த மோல்ஸ் எல்லாம் இருக்கும். அப்படியே ஹேண்ட்ஸ் எல்லாம் ஷேக் ஆகுது டேங்க்கு. அப்படியே நிமிர்ந்து வைனை இப்போ தான் கவனித்து பார்க்குறாங்க. வைன் கேஷுவலாக லைட்டாக டேங்கை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அம்மாடி என்ன இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கார் இவர், கோரப்பார்வையாவில் இருக்குது, மம்மி இங்கேருந்து ஓடி போயிடணும் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு கிடுகிடுன்னு ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கி அவங்க சேரில் போய் உட்காந்துக்கிட்டாங்க. டேங் அப்படியே தன்னோட ஹேண்ட்ஸில் வச்சுருந்த சாக் பீஸை அப்படியே க்ரிப் பண்ணி பிடிக்கிறாங்க. அவ்வளோதான், சாக் பீஸ் அப்படியே பவுடர் மாதிரி நுணுங்கி போயிடுச்சு. டேங் அப்படியே திரும்பி ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு ஒரு எமர்ஜென்சியான ஒர்க் வந்துடுச்சு, இன்றைக்கி கிளாஸ் அவ்வளோதான். நீங்கள் எஸ்டர்டே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த சம்ஸை ரீகேப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வைன் என்னோடய கேபினுக்கு வா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க டேங். வைனுக்கு ஒன்றும் புரியலை, என்னது இது, என்ன எதுக்கு கேபின் வர சொன்னார் அப்படின்னு நினச்சிக்கிட்டே வைன் தன்னோட பேக்கை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கிடுகிடுன்னு டேங் பின்னாடி நடந்து போகிறாங்க. டேங் நடந்து போகும்போதே அப்படியே தன்னோட வாக்கிங் ஸ்டெப்ஸை அப்படியே ஸ்லோ பண்ணி வைன் இந்த புக்கை கொண்டு போய் என்னோடய கேபினில் வச்சுடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிவிட்டு வைன் அழகாக டேங்க்கு முன்னாடி அந்த புக்கை எடுத்துகிட்டு போகிறாங்க. வைன் நடந்து போகும்போது அப்படியே வைனோட பாடியை தான் அப்படியே நோட்டீஸ் பண்ணுறாங்க டேங்க்கு புரிஞ்சு போயிடுச்சு. அட கடவுளே, ஒருவேளை இவ என்னோடய ஒய்ஃப் வைனாவது இருப்பாளா, ஆனால் வைன் என்கிட்ட சொல்லியிருக்காளே வந்த காலேஜ் கிடையாது, கேர்ள்ஸ் காலேஜில் படிக்கிறதா, கிம் வைன் இவளோட நேமுமே, லீ வைன் இருக்கிறத கிம் வைன் அவள் மாற்றிருக்கா, ரீசெண்டாக தான் நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் ஹஸ்பண்ட் எதையுமே மென்ஷன் பண்ணாமல் இருக்குது அவளோட ஸ்டேட்டஸில். என்ன பண்ணுவேன், இது என்னோடய ஒய்ஃபாகவும் இருக்குமா கடவுளே அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அமைதியாக வைன் பின்னாடியே நடந்து போய் கேபின் டோரை ஓப்பன் பண்ணி அமைதியாக உள்ளே உட்காடுறாங்க. அப்போ வைன் தேங்க்யூ சார் அப்படின்னு திரும்புகிறாங்க. வைன் இந்த சைடில் இருக்குல்ல ரேக்கு,
அதில் இருக்கிற அந்த 4 ஃபைல்ஸையும் எடுத்து எனக்கு வச்சு கொடுத்துட்டு போயேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அழகாக நின்றுக்கிட்டே எக்கி அந்த 4 ஃபைல்ஸையும் எடுக்கிறாங்க. நல்லா ஸ்டொமக் தெரியுது. அந்தளவுக்கு ரொம்பவே ஷார்ட்டான கிளாமரான ட்ரெஸ் வியர் பண்ணியிருக்காங்க வைன். இவ்வளோ நாள் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணி வர்றாங்க. ஆனால் இப்போ தான் டேங்க்கு இதெல்லாம் நோட்டீஸ் பண்ண முடியுது. ஏன்னா யாரையும் அந்தளவு நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. டேங்க்கு ஒரு விதமான பதட்டத்தை ஃபீல் பண்ண முடியுது. அப்படியே தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. அப்போ வைன் அந்த ஃபைல்ஸ் எடுக்கும்போது நேவிலுக்கு மேலே இருக்க அந்த மோல் தெரியுது. டேங்க்கு ஐசேட் இறப்பாகுது. ஆனால் எதுவும் பேசலை, அமைதியாக தான் உட்காந்துருக்காங்க. வைன் அதை டேங்கிட்ட கொடுத்துட்டு பவ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. டேங் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி வைனை நேக்கடாக பார்த்துருப்பாங்க இல்லையா பாத்ரூமில், அதை அப்படியே ஒன் கிளான்ஸ் யோசித்து பார்க்குறாங்க. வைனுக்கு எந்தெந்த இடத்துல மோல்ஸ் இருந்ததோ அப்படியே அதே இடத்துல இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருக்க வைனுக்குமே இருக்குது. ஸோ நல்லாவே டவுட் வந்துருச்சு டேங்க்கு. கடவுளே, இந்த பொண்ணு ஒரு 6 மந்த் முன்னாடி ஒரு குழந்தைய அபார்ட் பண்ணியிருக்கா. ஒரு வேளை இவன் ஏன் பொண்டாட்டியாக இருந்தா எனக்கு குழந்தைன்னு ஒன்று இருந்து அதை அபார்ஷன் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். நான் என்ன பண்ணேன் அட கடவுளே அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அப்படியே தன்னோட டியர்ஸ் சீக்ஸில் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி அப்படியே ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. அதெல்லாம் அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு என் குழந்தை எதுவும் பண்ணியிருந்தா இதுக்கப்புறம் அவள் படிக்க முடியாது, என் கிராமத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அப்படியே அமைதியாக அவங்களோட சேரில் சாஞ்சு ஐஸை க்ளோஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க டேங். இப்படியே இந்த டே பாஸ் ஆகுது. வைன் பாட்டிமா 2 பேரும் இப்போ டைனிங் டேபிளில் உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்ருக்காங்க. அந்த டைமில் காலிங் பெல் கிளிக் ஆகிற சவுண்ட் கேட்குது. பாட்டிமா கிட்ட வைன் சொல்கிறாங்க, பாட்டி நான் போய் பார்த்துட்டு வரேன், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வைன் குடுக்குடுன்னு மெயின் டோர் கிட்டே வந்து டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பயங்கரமான ஷாக் வைனுக்கு. ஏன்னா ஆப்போசிட்டில் டேங் நின்றுட்டுருக்காங்க. ப்ரொஃபஸர் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க வைன். டேங்க்கு சோலி லெஃப்ட் ஆன மாதிரி இருக்குது. அப்படியே வைனாக ஹெட் டோஸ் பார்க்குறாங்க. வைன் ஒரு ஷார்ட்டான ட்ராயரும் ஒரு ஸ்லீவ்லெஸ் க்ராப் டாப்பும் போட்டுட்டு தன்னோட லாங் ஹேரை 2 ஜடையாக போட்டுட்டு நின்றுட்டுருக்காங்க. எக்ஸ்ட்ரீம் கோபம் வருது டேங்க்கு. ஏன்னா புரிஞ்சு போயிடுச்சு, இது டேங் மேரேஜ் பண்ண வைனோட வீடு. அப்போ டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு நிற்கிறது ஒன்று தன்னோட ஒய்ஃபாக இருக்கணும், இல்லை பாட்டிமாவாக இருக்கணும். வைனுங்கிற நேமில் ஒரு பொண்ணு இப்படி அரையும் குறையுமா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நின்னா டேங்க்கு தெரியாதா என்ன? தன்னோட ஒய்ஃப் தாங்கிட்ட ஃபுல் சாரியில் நல்ல பொண்ணுமாய் நின்றுக்கிட்டு தான் இல்லாத டைமில் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. என்ன மிஸ்டர் கேம், என்ன வேணும்? இது என்னோடய வீடு, உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வைன். டேங் எதுவுமே பேசலை, அமைதியாக வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வைனப்போ என்ன விஷயம் சார், நான் சரியாக படிக்கலைன்னு என் பாட்டிமா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணது வந்திருக்கீங்களா? என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே மெதுவாக டேங் பக்கத்தில் நடந்து வந்துட்டுருக்காங்க வைன். அந்த டைமில் பாட்டிமா, ஏ ஒயான், யார் வந்திருக்கா நம்ம வீட்டுக்கு? டைம் 7:30 ஆகுது, இந்த டைமில் யார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தன்னோட ஹேண்ட்ஸை வாஷ் பண்ணிவிட்டு இப்போ தான் டைனிங் ஹாலில் இருந்து லிவிங் ஏரியாவுக்குள்ளே வர்றாங்க. திக்குன்னு இருக்கு பாட்டிமாவுக்கு. அஜோ தம்பி வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே, ஏ ஒயின்னு ஃபேஸை க்ளோஸ் பண்ணாமல் நின்றுக்கிட்டு இருக்கோம் புருஷன் முன்னாடி அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு சைடில் இருந்த ஒரு சோஃபா கவர் அப்படியே எடுத்து ஒயினோட ஃபேஸில் பொத்தி விட்டுறாங்க. ஒயினுக்கு சோலே லெஃப்ட் ஆன மாதிரி இருக்குது. ஐயோ ஐயோ என்ன சொன்னாங்க பாட்டி இப்போ அம்மா அப்படின்னு பதறி போயிட்டாங்க ஒயின். டேங்கப்போ ஒயின் அப்படியே ஹெட் டோஸ் பார்க்குறாங்க. பாட்டிமாவுக்கு புரிஞ்சு போயிடுச்சு. அது இப்போ ரொம்ப வெக்கையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டாப்பா. நானும் வைன் மட்டும் தானே இருக்கோம், அதனால் எடுத்துகிட்டு போகட்டும், ஃப்ரீயாக இருக்கட்டும் குழந்த அப்படின்னு விட்டுவிட்டேன். நீங்கள் வர்றது எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தால் சாரி கிட்ட சொல்லி அவளோட ஃபேஸை மறைச்சி வச்சுருப்பேன். நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏ ஒயன், அறிவில்லை உனக்கு? போ 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 இங்கேருந்து போ, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண, சோஃபா கவரை அப்புறமாட்டி வந்து அரேஞ்ச் பண்ணிவிடு, போ போ அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா.
டேங்கப்போ ஒயின் அப்படியே கவனிச்சிட்டே இருந்துட்டு மெதுவாக நடந்து ஒயின்கிட்ட போகிறாங்க டேங். பாட்டிமாவுக்கு ஒன்றும் புரியல. ஒயினு போய் சாரி வியர் பண்ணிக்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. டேங்கப்போ பாட்டிமாவை பார்த்து அதுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிமா குறுக்குறுன்னு டேங்க தான் பார்க்குறாங்க. ஒயினப்போ பிக்கு பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு தன்னோட ஃபேஸை கவர் பண்ணியிருந்த சோஃபா கவரை டைட்டாக க்ரிப் பண்ணுறாங்க. டேங் அப்படியே போய் ஒயினோட ஃபேஸை கவர் பண்ணியிருந்த அந்த சோஃபா கவரை அப்படியே இழுத்து விட்டுட்டாங்க. பாட்டிமாவுக்கு ஒன்றும் புரியலை. தம்பி தேங்கு, ஏன்பா ஃபேஸில் இருக்க கிளாத்தை ரிமூவ் பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. ஓ, இவ தான் ஒயினா அப்படின்னு கேட்குறாங்க டேங். பாட்டிமா, என்னப்பா அது? ஆமாம், இவ தான் ஒயின், உங்கள் பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓங்கி ஒரு ஸ்லாப் ஒயினோட சீக்ஸில் அப்படியே சைடில் விழுந்துட்டாங்க. சோஃபாலேயே ஒயின். அப்போ பாட்டி பாட்டி அப்படின்னு கத்துறாங்க. பாட்டிமாவுக்கு நகரக்கூட முடியலை. ஏன்னா அப்படி ஒரு ஆங்க்ரி ஃபேஸில் நின்றுட்டுருக்காங்க டேங். தம்பி என்னப்பா அடிக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே ஒயினை வந்து பிடிக்கிறாங்க பாட்டிமா. ஒயின் அப்படியே பாட்டிமாவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க. பாட்டி எனக்கு பயமாக இருக்கு அப்படின்னு அழுகிறாங்க ஒயின். ஏய், ஐயோ நீ தான் ஒயினா? ஐயோ போச்சு, எல்லாம் போச்சு இவளா அப்படின்னு டேங் அப்படியே பிடிச்சி எழுந்து நிற்க வைக்கிறாங்க ஒயினை. ஒயினுக்கு உண்மையிலே பயத்தில் பாடியெல்லாம் ஷேக் ஆகுது. ஏன்னா கிட்டத்தட்ட 6 மந்த் டேங்கை ஒயினுக்கு நல்லா தெரியும். எந்த அளவுக்கு டேங் கோபக்காரவங்கன்னு தெரியும். ஸோ பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் பொய் சொன்னேன் நிறையா பொய் சொல்லியிருக்கேன். நான் ஒழுங்காக படிக்க மாட்டேன். நல்லா படிக்கிற பொண்ணு, லேடிஸ் ஹாஸ்டல் லேடிஸ் காலேஜ் ஐயோ நான் வேறு காலேஜில் படிக்கிறேன்னு சொன்னது போய் தப்பு, மன்னிச்சிக்கங்க அப்படின்னு அழுகிறாங்க ஒயின். பாட்டிமாவுக்கு ஒன்றுமே புரியலை. லேடிஸ் ஹாஸ்டலில் படிச்சியா? என்னடி சொல்கிற நீ அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. லேடிஸ் காலேஜ்னு உங்கள் பேத்தி எனக்கிட்ட போய் சொன்னான் எங்கே படிக்கிறேன்னு கேட்டதுக்கு. அது மட்டும் கிடையாது, என்னோட காலேஜில் தான் இவ எனக்கு ஸ்டூடெண்ட்டாக படிச்சிட்ருக்கா, பிஎஸ்சி 2nd இயர். இவளோட மேக்ஸ் சார் நான் தான். எனக்கிட்ட என்ன காலேஜ் முழுக்க அன்மேரிடுன்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு திரியிறா. எல்லாத்த விட ஒரு பெரிய விஷயத்த பண்ணியிருக்கா. என்ன தெரியுமா? 6 மந்த் முன்னாடி இவ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா. யாருக்குமே தெரியாமல் போய் அபார்ஷன் பண்ணிட்டு வந்தவ அப்படின்னு சொல்கிறாங்க. சோலே லெஃப்ட் ஆயிடுச்சு பாட்டிமாவுக்கு. ஒயின், என்ன ஒயின், என்னென்னமோ அந்த தம்பி சொல்கிறாங்க, என்னது இது அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. பாட்டி தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் பாட்டி, பயமாக இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒயின் பாட்டிமாவை எகெயின் பாட்டிமா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க. டேங் அப்படியே ஹார பிடிச்சி தூக்கிட்டாங்க. என்ன எத்தனை முறை சொல்லிக்கிட்டு இருந்தேன் உனக்கிட்ட, எனக்கு பேபி வேணும்னு. ஆனால் நீ, ஐயோ உன்னை நான் கையும் களவமாக பிடிச்சும் கடவுளே எனக்கு உன்னை காட்டி கொடுத்தாரு. நான் ஒரு முட்டாள். அப்போவே உன்னை நான் விசாரிக்காமல் விட்டது என் மேலே பெரிய தப்பு. ஐயோ, ஏன் கண்ணு முன்னாடியே என் குழந்தைய போட்டு தள்ளிட்டு நீ பெட்டில் படுத்து கிடந்த. என் காலில் விழுந்து யார்கிட்டையும் சொல்லாதீங்க, என் பாட்டிக்கிட்ட சொல்லாதீங்கன்னு அழுத. அப்போவே நான் திங்க் பண்ணியிருக்கணும். பாட்டின்னு சொல்கிறியே, மம்மி டேடின்னு சொல்லலையே அப்படின்னு. போச்சு, என் புள்ள போச்சு. ஐயோ, இவளை நான் என்ன பண்ணுறது? இவன் இன்னுமே காலேஜ் போக வேண்டாம். பேக் பண்ணுங்க. எதுவுமே பேக் பண்ண வேண்டாம், அப்படியே கிடக்கட்டும். இவ என் கூட கிராமத்துக்கு வரணும். இதுக்கப்புறம் இவ படிக்க வேண்டாம். இந்த மேடம் ஒயின் இருக்காங்களே, இவங்களுக்கு மண்டையில் மசாலா கிடையாது. இவங்களால படிக்க முடியாது. எவ்வளவோ இந்த 6 மந்த் இவளை திணறடிச்சு படிக்க வச்சுருக்கேன். ஆனாலும் இந்த மரமண்டைக்கு மேக்ஸ் ஏறவே இல்லை. என்னோடய சப்ஜெக்டில் அத்தனை பேரும் பாஸ் பண்ணிட்டாங்க. இவ ஒருத்தியும், இவ ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா சோனுன்னு, இவளுங்க 2 பேரும் தான் அரியர் வச்சுருக்காளுங்க. இவ படித்து ஒன்றத்தையும் கிளிக்க போகிறதில்ல. கிளம்புங்க பாட்டி, நீங்களும் கிளம்புங்க கூட. அங்கிள் சொல்லியிருக்காங்க நீங்களும் ஒயினும் என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு. 2 பேர் கிளம்புங்க, கிராமத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க டேங்.
ஒயின் பலமாக அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, நான் ஒழுங்காக படிக்கிறேன், அந்த கிராமத்துக்கு நான் வர மாட்டேன், எனக்கு அங்கே இருக்க பிடிக்கல, ப்ளீஸ், நான் பண்ணது தப்பு, எனக்கு தெரியாமல் நான் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் இந்த தப்பை பண்ண மாட்டேன், விட்டுடுங்க அப்படின்னு அழுகுறாங்க ஒயின். ஏய், என்னைக்கோ இருந்தாலும் நீ அந்த கிராமத்துக்கு தான் வரப்போகிற. உன்னைய சிட்டிக்குள்ளே விட்டனால தானே தைரியமாக போய் அபார்ஷன்லாம் பண்ணிட்டு வந்திருக்க. இதே என் கிராமமாக இருந்தால் நீ எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. என் வீட்டில் இருக்கவங்க உன்னைய நல்லா போட்டு உட்கார வச்சுருப்பாங்க வீட்டுக்குள்ளேயே. இந்த திருட்டு வேலையெல்லாம் நீ பண்ணுறதுக்கு இறங்கியிருக்க முடியாது. பாட்டிங்கிறனால தானே டிமிக்கி கொடுத்துட்டு போயிருக்க. எழுந்திரி அப்படின்னு அவங்க ஒரு ஷவுட் தான் பண்ணுறாங்க. பாட்டிமா டக்குன்னு எழுந்து தன்னோட டியாஸை வைப் பண்ணிக்கிட்டு, ஒயன் எந்திரி, எந்திரி, நீ இத்தத்தண்டி வேலையை பார்த்துருக்கியா? ஒன்றும் தெரியாதவன் நான் நினச்சிக்கிட்டு இருந்தான். ஐயோ, எவ்வளோ முறை நான் உனக்கிட்ட சொல்லியிருப்பேன், குழந்தை வேணும்னு. எத்தனை வேலையை பார்த்துட்டு வந்துட்டு 6 மாதமாக நல்ல பிள்ளை மாதிரி சுற்றிக்கிட்டு தெரியுதியா? ஐயோ தம்பி, இவளுக்கு என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் ஒன்றுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு அழுகுறாங்க பாட்டிமா. அவங்க அப்படியே ஒயனோட ஹேரை பிடிச்ச மாதிரியே கிட்டுக்கிட்டுன்னு அப்படியே வீட்டை விட்டு வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பாட்டிமா டக்குன்னு வீட்டில் இருக்கக்கூடிய அவங்களோட ஸ்டஃபிங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டை வேகமாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டு பாட்டிமா டேங்கோட காரில் ஏறி உட்காந்துட்டாங்க. ஒயின் ஃப்ரண்ட் சீட்டில் தான் உட்காந்துருக்காங்க, பாட்டிமா பேக் சீட்டில் உட்காந்துருக்காங்க. ஹை ஸ்பீடில் டேங் இப்போ தன்னோட கிராமத்தை நோக்கி கிளம்பிட்டாங்க. உண்மையிலேயே பயமாக இருக்குது ஒயினுக்கு. டேங் இந்த அளவுக்கு ஸ்பீடாக கார் ஓட்டுறதை பார்க்கும்போது. மிஸ்டர் கேம், எனக்கு பயமாக இருக்குது, எதையாவது இடிக்க போகிறது பயமாக இருக்குது, ப்ளீஸ் மெதுவாக ஓட்டுங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அழுகுறாங்க. பாட்டிமாவுக்கு பாபமாக இருக்குது. இருந்தாலும் ஒயின் பண்ணது பெரிய தப்பு. ஸோ எதுவுமே பேசலை, அமைதியாக ஐஸை க்ளோஸ் பண்ணி சீட்டில் சாஞ்சு உட்காந்துட்டாங்க. இப்படியே ஒரு 2 ஹவர்ஸ் பாஸ் ஆகுது. டேங் இப்போ ஒரு ஹோட்டல்கிட்ட தன்னோட காரை நிறுத்திட்டு, பாட்டிமா உள்ளே இருக்கட்டும், என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலில் ஒரு ரூம் புக் பண்ணி ஒயின் அந்த ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒயினுக்கு பதட்டம் தாங்க முடியல. என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு அழுகுறாங்க. சி, வாய மூடு, புடி, இந்த சாரியை வியர் பண்ணிக்கிட்டு வந்து காரில் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக பெட்டில் உட்காந்துட்டாங்க. ஒயினை போய் பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு, நீங்கள் வெளியில் போங்க, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஏன், உனக்கு ஒன்றுமே நடக்கலன்னு நான் பார்த்ததே இல்லையோ? என் ரீச் வலையே நீ கெடுத்துருக்கடி. கல்யாணம் பண்ணி 1 வருஷம் வரையும் நாங்கள் எங்கள் பொண்டாட்டியை பார்க்க மாட்டோம், பொண்டாட்டிங்களும் புருஷங்களை பார்க்க மாட்டாங்க. அதான் நான் பார்த்துட்டேனே உன்னே ஃபுல்லாக. அப்புறம் என்ன வேர் பண்ண டக்குன்னு? ஏன் என்னை என்கிட்ட அமுச்சு விட்டுட்டு ஓடி போகலான்னு பார்க்குறீ என்கிட்டாவது அப்படின்னு சொல்கிறாங்க டேங். அதுக்கு மேலே ஒரு வேர்ட் பேசலை ஒயின். அமைதியாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு தான் போட்டிருந்த ட்ராயரையும் க்ராப் டாப்பையும் அப்படியே அந்த கவருக்குள்ளே வச்சுட்டு அப்படியே டேங் கிட்ட வந்து நிற்கிறாங்க. அந்த கவரை வாங்கி சைடில் இருந்து டஸ்ட்பினில் போட்டுட்டு, இதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் நீ போட்டு நான் பார்த்தேன், உண்மையிலே சொல்கிறேன், நீ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு என்னை மோசமானவனாக நீ பார்க்குற மாதிரி இருக்கும், முன்னாடி நட அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின் வேகமாக நடந்து காரில் போய் உட்காந்துட்டாங்க. டேங் இப்போ எகெயின் காரை ட்ரைவ் பண்ணிக்கிட்டு தன்னோட ஊருக்கு கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.